மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்றைய வகுப்பில் ஆல்கஹால் வினைசேர் தொகுதிக்கான அமைப்பு பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பில் ஆல்கஹாலை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நிறைய முறைகள் இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாம் பதிலீட்டு வினை மூலம் எப்படி ஆல்கஹால் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பதிலீட்டு வினை. ஓகேங்களா? பதிலீட்டு வினை அப்படின்னா நம்ம RX அல்கைல் ஹைட்ரைடு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜெனரலா RX ன்னு போட்டுக்கலாம். Rங்கிறது அல்கைல் குரூப், Xங்கிறது ஹைலைட்ஸ். ஓகேவா? இதுக்கு கூட நம்ம என்ன பண்றோம்? ஒரு பேஸ் வினைப்படுத்தலாம். ஒரு காரத்தை போடுறோம். NaOH ஒரு காரம். இதை வினைப்படுத்துறோம். ஓகேவா? ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணா நமக்கு ROH ஆல்கஹால் கிடைக்குது பிளஸ் சோடியம் குளோரைடு கிடைக்குது. அதாவது சோடியம் ஹைட்ரைடு கிடைக்குது. ஓகேங்களா? இது பொதுவான வினை. இது பாத்தீங்கன்னா ஆருக்கு பதிலா நாம CH3Cl யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெத்தில் குளோரைடு யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தில் குளோரைடு பிளஸ் NaOH எடுத்துக்கிறோம். ஒரு பேஸ் போடுறோம். போட்டு என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம். ஓகேவா? ஹீட் ப்ரூவ் பாத்தீங்கன்னா இந்த CH3 இந்த OH பாருங்க. இந்த OH இங்க ஜாயின் ஆகிக்கும். ஓகேங்களா? CH3 ஜாயின் ஆகிக்கும். இந்த Cl இந்த Na கூட ஜாயின் ஆகிக்கும். CH3OH plus NaCl. ஓகேங்களா? நமக்கு மெத்தனால் கிடைச்சிருது. ஓகேங்களா? இது ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால், அதாவது ஓரினிய ஆல்கஹால் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இந்த வினை பாத்தீங்கன்னா பதிலீட்டு வினை நம்ம சொல்றோம். அதுக்கு என்ன காரணம் பாருங்க. இந்த CH3Cl இருக்கு பாருங்க. இந்த Cl குரூப் பதிலா இந்த OH குரூப் என்ன இருக்கு? பதிலீடு அடைஞ்சிருக்கு. ஓகேவா? இதுல NaOH, இந்த OH க்கு பதிலா இந்த Cl குரூப் என்ன இருக்கு? பதிலீடு அடைஞ்சிருக்கு. ஓகேவா? பதிலீடு அடைஞ்சதுல நமக்கு என்ன கிடைக்குது? ஆல்கஹால் கிடைக்குது. இது ஆல்கஹால். இந்த வினை நாம என்ன சொல்றோம்? பதிலீட்டு வினை அப்படினு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த வினை பாத்தீங்கன்னா சேர்க்கை வினை. பதிலீட்டு வினை முடிஞ்சது. நெக்ஸ்ட் அடுத்து சேர்க்கை வினை. சேர்க்கை வினை. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ப்ரோப்பீன் எடுத்துக்கலாம். அப்படினா CH3 CH டபுள் பாண்ட் CH2 ப்ரோப்பீன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரோப்பீன் இத நம்ம என்ன பண்றோம் அப்படினா H2O சேர்க்கிறோம். நீரார் பகுத்தல் செய்றோம். அமிலத்தின் முன்னிலையில் சல்பூரிக் ஆசிட்டோட முன்னிலையில H2SO ஓட முன்னிலையில என்ன பண்றோம்? நீரார் பகுத்தல் செய்றோம். ஓகேங்களா? இந்த வினை எதை ஃபாலோ பண்ணுது அப்படினா மார்க்கோனிகா விதி அப்படிங்கிற விதியை ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? மார்க்கோனிகா விதி அப்படினா இந்த H plus OH இருக்கு பாருங்க. H plus OH minus. இந்த H plus எங்க ஜாயின் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இரட்டை பிணைப்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல நம்ம அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? சேர்க்கை வினை நடைபெறும். இந்த H பாத்தீங்கன்னா இந்த இரட்டை பிணைப்புல இந்த சைடு ஒரு கார்பன் இருக்கு, இந்த சைடு ஒரு கார்பன் இருக்கு. ஓகேங்களா? எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் எண்ணிக்கை அதிகமா இருக்கோ அந்த கார்பன் என்ன பண்ணும் அப்படினா அந்த ஹைட்ரஜன் ஜாயின் ஆயிக்கும். ஓகேங்களா? இந்த எதிரின் பகுதி OH மைனஸ் இருக்கு பாருங்க. இது இந்த கார்பன்ல ஜாயின் ஆயிக்கும். ஓகேங்களா? அப்படியே எழுதிக்கலாம் பாருங்க. CH3 CH. ஓகேங்களா? இங்க OH இந்த கார்பன்ல ஜாயின் ஆயிருக்கு. அப்படினா இங்க OH இந்த டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க. இதுதான் பிரேக் ஆயி இந்த டபுள் பாண்ட் தான் உடைஞ்சு சிங்கிள் பாண்டா மாறிடுச்சு. இது அடிஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? CH2 இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் இந்த ஜாயின் ஆகுது பாருங்க. அதனால CH3. ஓகேங்களா? இதெல்லாம் கவனிங்க. நாம என்ன பண்றோம்? ப்ரோப்பீன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது என்ன சொல்றோம் அப்படினா சீர்மையற்ற அல்கீன் சொல்றோம். ஓகேங்களா? இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால என்ன சொல்றோம்? அல்கீன் அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? சீர்மையற்ற அல்கீன் அப்படினா இந்த இரட்டை பிணைப்பு இருக்கு பாருங்க. இந்த சைடு CH2 இருக்கு, இந்த சைடு CH3 CH இருக்கு. ஓகேங்களா?
ஓகேங்களா இந்த சைடு சமமா இல்ல ஓகேங்களா இரட்டை பிணைப்புக்கு இந்த சைடும் பார்த்தோம்னா சமமா இல்ல அத நான் சொல்றோம் சீர்மையற்ற அல்கீன் அப்படி சொல்றோம் ஓகேங்களா சீர்மையற்ற அல்கீன் எடுத்துறோம் ஓகேங்களா இத எடுத்து நாம என்ன பண்றோம் சேர்க்கை வினைக்கு உட்படுத்துறோம் ஓகேங்களா இதுக்கு பதிலா வாட்டர் சேர்க்கிறோம் எதன் முன்னிலையில அமிலத்தின் முன்னிலையில் H2SO முன்னிலையில வாட்டர் சேர்க்கிறோம் வாட்டருக்கு பதிலா H+ ஆகவும் OH- ஆகவும் பிரியும் ஓகேவா மார்க்கோனிய விதி பயன்படுத்துற பாருங்க அது என்ன சொல்றது அப்படினா தாக்கும் காரணி அப்படிங்கிறது இது தாக்கும் காரணி அத நேர்மின் பகுதி H+ வந்து என்ன பண்ணும் அப்படினா ஹைட்ரஜன் வந்து எந்த கார்பன்ல அதிகமா இருக்கோ ஓகேங்களா அந்த கார்பன்ல ஜாயிண்ட் ஆகும் இந்த இரட்டை பிணைப்பு இருக்கு பக்கத்து கார்பன்ல ஹைட்ரஜன் 2 இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1 இருக்கு இங்க தான் அதிகமா இருக்கு ஓகேவா அதனால இந்த ஹைட்ரஜன் இது கூட ஜாயிண்ட் ஆகும் ஜாயிண்ட் ஆகி நமக்கு C3 கிடைச்சிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் இந்த நெகட்டிவ் பார்ட் இருக்கு பாருங்க OH- இருக்கா இது வந்து என்ன பண்ணுது இந்த டபுள் பாண்டுக்கு இந்த சைடு கார்பன்ல அட்டாச் ஆகுது இங்க H ஒன்னு தான் இருக்கு ஹைட்ரஜன் குறைவா இருக்கு இங்க அட்டாச் ஆகுது CH OH ஓகேங்களா நமக்கு ஆண்கள் கிடைச்சிருச்சு இதுக்கு நம்ம பேர் கொடுக்கலாம் பாருங்க ஏற்கனவே நம்ம நிறைய பேர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நம்பர் கொடுங்க ஃபர்ஸ்ட் 1 2 3 ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்ன மூணு கார்பன் இருக்குங்களா நம்ம என்ன சொல்லலாம் மெத்து எத்து புரப் ஓகேங்களா புரோப்பேன் ஒற்றை பிணைப்பா இருக்கு பாருங்க அது புரோப்பேன் இரண்டாவது கார்பன்ல OH இருக்கு ஓகேவா 2 R ஓகேங்களா இது நம்ம சேர்க்கை வினை மூலம் நமக்கு ஆல்கஹால் கிடைச்சிருக்கு ஓகேங்களா புரோப்பேன் 2 ஆல் இது ஒரு மெத்தட் ஓகேங்களா மார்க்கோனிய விதி பயன்படுத்தி சேர்க்கை வினை நடத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது நமக்கு ஆல்கஹால் கிடைக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கிரிக்னால்டு வினைக்காரணி பயன்படுத்தி நம்ம ஆல்கஹால் தயாரிக்கலாம் கிரிக்னால்டு வினைக்காரணியை பயன்படுத்தி ஆல்கஹால் தயாரிக்கலாம் அடுத்த முறை கிரிக்னால்டு வினைக்காரணி கிரிக்னால்டு வினைக்காரணியை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா பொதுவா கிரிக்னால்டு வினைக்காரணி அப்படினா RMGX ஓகேங்களா இதுதான் கிரிக்னால்டு வினைக்காரணியோட பொதுவான அமைப்பு வாய்ப்பாடு சொல்லலாம் ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படினா ஒரு அல்கைல் குரூப் இருக்கு ஓகேங்களா Rங்கிறது ஒரு அல்கைல் குரூப் அல்லது ஆல்கைல் ஓகேங்களா Mgங்கிறது மெக்னீசியம் ஓகேவா நெக்ஸ்ட் Xங்கிறது ஹாலைடு ஓகேங்களா ஹாலஜன் இது மூணு நம்ம சேர்ந்து நம்ம என்ன சொல்றோம் கிரிக்னால்டு காரணி அப்படி சொல்றோம் ஓகேங்களா RMgX Rங்கிறது அல்கைல் Mgங்கிறது மெக்னீசியம் Xங்கிறது ஹாலஜன் இது மூணும் சேர்ந்து இருக்கு பாத்தீங்களா இதுதான் கிரிக்னால்டு வினைக்காரணி இதை பயன்படுத்தி எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் நம்ம RMgX போடுறோம் Rங்கிறது நாம C6H5 ஓகே ஒரு ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த R க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் C6H5 யூஸ் பண்ணிக்கலாம் Mg நம்ம X சொல்ல பாருங்க அதுக்கு Br யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு என்ன பேர் அப்படினா ஃபினைல் மெக்னீசியம் ஓகேங்களா ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு பாருங்க ஃபினைல்னா இங்க ஃபினைல் குரூப் இருக்கா ஓகேங்களா ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு அதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது கூட நாம அந்த ஆல்டிஹைடு கீட்டோன்ஸ் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தலாம் ஓகேங்களா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கலாம் HC டபுள் பாண்ட் O H ஓகேங்களா இதுக்கு என்ன பேரு ஃபார்மால்டிஹைடு அல்லது எப்படி சொல்லலாமா IUPAC முறைப்படி மெத்தனால் அப்படி சொல்றோம் ஓகேவா ஏன் மெத்தனால் சொல்றோம் மெத் ஒரே கார்பன் இருக்குல மெத் CHO குரூப் இருந்துச்சு அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் மெத்தனால்
இது ரெண்டையும் வினைப்படுத்துறோம். இதுக்கு நாம சால்வெண்ட் நம்ம என்ன பயன்படுத்துறோம்? ஈத்தர் பயன்படுத்துறோம். ஓகேங்களா? ஈத்தர் ஒரு கரைப்பானா பயன்படுத்துறோம். ஓகே, அப்ப இது எப்படி பிரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இங்க மைனஸ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க CC ஸ்விட்ச் இருக்குங்க. இது டெல் மைனஸா இருக்கும். இது டெல் பிளஸ். ஓகேங்களா? இந்த டெல் மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இங்க ஜாயிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த MGBR இருக்கு பாருங்க. இது இந்த மைனஸ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. C6 H5 இது வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்களா? இந்த கார்பன்ல ஜாயிண்ட் ஆயிருக்கு பாருங்க. இந்த கார்பன் நெக்ஸ்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குங்களா? ஆக்சிஜன் அது கூட MgBr. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஹைட்ரஜன் ஓகேங்களா? இந்த கார்பன் பாருங்க, இந்த கார்பன் இங்க இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க C+ போடுங்க பாத்தீங்களா? இந்த பிளஸ் என்ன பண்ணுது? இந்த C6H5 இந்த டெல் மைனஸ் இருக்கு பாருங்க. இந்த C6H5 இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிடுச்சு. C6H5. நெக்ஸ்ட் இந்த கார்பன் இந்த டபுள் பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆறனால இங்க O- இருக்கு சொன்ன பாத்தீங்களா? இந்த O- கூட இந்த MgBr பிளஸ் இருக்கு பாருங்க, டெல் பிளஸ் இது ஜாயிண்ட் ஆயிருக்கு. MgBr. ஓகேங்களா? ரிமைனிங் இங்க H இருக்கு பாருங்க. இங்க ஒரு H, இங்க ஒரு H. H H. ஓகேங்களா? இது என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் பொருள் தான், ஒரு இடைநிலை பொருள் தான். ஓகேங்களா? இது நிலையானதா இருக்காது. அது என்ன பண்ணோம்? இது வேற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதுவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அமிலத்தின் முன்னிலையில் வழி நீரார் பக்கத்தில் செய்யறோம். ஓகேங்களா? H2O சேர்க்கிறோம். அமிலத்தின் முன்னிலையில் அப்படின்னா H+. ஓகேங்களா? அமிலத்தின் முன்னிலையில் நீரார் பக்கத்தில் செய்யறோம். வாட்டர் எப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். H2O வந்து H+ ஆகும், OH- ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கவனிங்க, இந்த ஆக்சிஜன் வந்து மைனஸ், இது பாசிட்டிவ். ஓகேங்களா? இந்த H+ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? மைனஸ்னா அது ஜாயிண்ட் ஆகும். இந்த OH- இருக்கு பாருங்க, இது MgBr இது கூட ஜாயிண்ட் ஆகும். அப்படியே நம்ம எழுதிக்கலாம் பாருங்க. C6H5 COH இங்க ஒரு H, இங்க ஒரு H பிளஸ் Mg மெக்னீசியம் இது கூட என்ன இருக்கு? ஆல்ரெடி ஒரு Br இருக்கு, இன்னொரு OH. ஓகே, நமக்கு தேவையான ஆல்கஹால் கிடைச்சிருச்சு பாருங்க. C6H5 CH2OH. ஓகேங்களா? இது நம்ம என்ன சொல்றோம்? பிரைமரி ஆல்கஹால் நம்ம சொல்றோம். பிரைமரி ஆல்கஹால் ஓரினிய ஆல்கஹால் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அது நாம ஏன் ஓரினிய ஆல்கஹால் சொல்றோம் அப்படின்னா இணை சேர்த்து OH இருக்குங்களா, அந்த கார்பன்ல ஒரே ஒரு ஃப்ரெண்ட் குரூப், அதாவது ஒரு அல்கைல் தொகுதி மட்டும் இருக்கு. ஓகேங்களா? அதான் சொல்றோம் ஓரினிய ஆல்கஹால் சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா பேர் வைக்கலாம். ஓகேவா? என்ன பேர் வைக்கலாம்? இது பதிலா இருக்கு CH3OH அப்படின்னா மெத்தனால். CH3OH னா மெத்தனால். அதுல H3 இருக்குல்ல, ஒரு H க்கு பதிலா ஒரு ஃப்ரெண்ட் குரூப் இருக்கு. ஓகேவா? அது எப்படி சொல்லலாம்? ஃபினைல் ஃபினைல் மெத்தனால். ஓகேவா? இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னா ஃபினைல் குரூப் இருக்கு. CH2OH இருக்கிறதால மெத்தனால், ஃபினைல் மெத்தனால். இது வந்து என்ன சொல்றோம்? ஓரினிய ஆல்கஹால் சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் கிரிகார்டு வினைக்காரத்தை பயன்படுத்தி ஆல்கஹால் தயாரிக்கிறது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓரினிய ஆல்கஹால் தயாரிக்கிறதுல இதை தயாரிக்கலாம். ஒரு கவனியா என்ன எடுத்துக்கலாம்? ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்துக்கலாம். C6H5 MgBr எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம என்ன சேர்க்கிறோம்? ஃபார்மால்டிஹைடு சேர்க்கிறோம். ஓகேவா? ஃபார்மால்டிஹைடு சேர்க்கும்போது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சார்ஜ் பாருங்க, இந்த C6H5 டெல் மைனஸா இருக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? MgBr இருக்கு பாருங்க, இது பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கு, ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா O- இருக்கும், கார்பன் பிளஸ்ஸா இருக்கும். ஓகேவா? இந்த C6H5 மைனஸ் இருக்குல்ல, இது வந்து பிளஸ்ல வந்து ஜாயிண்ட் ஆகி இந்த கார்பன்ல ஜாயிண்ட் ஆகி. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த O- இருக்கு பாருங்க மேல, அது கூட
இந்த MgBr இருக்குல்ல இது வந்து ஜாயிண்ட் ஆயிடும் ஓகேவா OMgBr இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் தான் ஓகேவா ஒரு இடைநிலை பொருள் தான் இது பெர்மனண்டா இருக்காது ஓகேவா இது நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா அடிஷன் பண்றோம் எதோட அமிலத்தின் முன்னிலையில் வாட்டர் சேர்க்கிறோம் ஓகேவா சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா வாட்டர் H2O ன்னு சொல்லுவோம் அது H+ ஆகும் OH- ஆகும் பிரியக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த கார்பன் மேல ஆக்ஸிஜன் இருக்கு பாருங்க ஆக்ஸிஜன்ல இது நெகட்டிவ் சார்ஜ் MgBr பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா H+ எங்க ஜாயின் ஆகுது அப்படினா மைனஸ்ல வந்து ஜாயின் ஆகுது ஓகேவா OH இங்க போடுங்க பாருங்க OH நெக்ஸ்ட் இந்த OH இருக்கு பாருங்க இந்த OH இது என்ன பண்ணுது அப்படினா இந்த Mg இதோட ஜாயின் ஆயிருக்கு ஓகேவா MgOH ஆல்ரெடி Br இருக்கு Br ஓகேவா இதுக்கு என்ன பேர் அப்படினா ஃபினைல் மெத்தனால் ஓகேவா இது ஒரே ஆல்கஹால்னு சொல்றோம் ஓகே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வினைக்காரணி பயன்படுத்துது செகண்டரி ரியாக்ஷன் இருக்கு பாருங்க அது என்ன அப்படினா செகண்டரி ஆல்கஹால் தயாரிக்கிறது ஈர்னி ஆல்கஹால் வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்மால்டிஹைட் பயன்படுத்துறோம் பாருங்க இந்த ஃபார்மால்டிஹைடுக்கு பதிலா அசிட்டல்டிஹைட் பயன்படுத்தலாம் ஓகேவா அத பயன்படுத்தி நமக்கு ஈர்னி ஆல்கஹால் கிடைக்கும் நம்ம என்ன எடுத்துட்டோம்னா ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தில் மெக்னீசியம் புரோமைடு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா எத்தில் CH3 CH2 MgBr முன்ன சொன்ன மாதிரியே பாருங்க இது என்ன சார்ஜ் டெல் மைனஸ் இது டெல் பிளஸ் ஓகேவா நாம என்ன எடுத்துறோம் ஈர்னி ஆல்கஹால் தயாரிக்கும் போது என்ன பண்றோம் அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறோம் CH3 C டபுள் பாண்ட் O H ஓகேவா இதுக்கு என்ன பேர் அப்படினா அசிட்டால்டிஹைடு பொதுவான பேர் அசிட்டால்டிஹைடு ஓகேவா இதுக்கு IUPAC பேர் எப்படி சொல்றோம் IUPAC ஒரு கார்பன் இருக்கு ரெண்டு கார்பன் இருக்கா ஓகேவா முன்ன ஒரு கார்பன் இருந்தா மெத்தனல்னு சொன்னோமா இதுக்கு நாம என்ன சொல்லலாம் எத்தனால் ஓகேவா எத்தனால் அதாவது அசிட்டைடுன்னு சொல்லலாம் சரி இதுக்கு என்ன பேர் சொல்லலாம் CH3 CH2 எத்தில் குரூப் ஓகேவா அதனால எத்தில் மெக்னீசியம் புரோமைடு ஓகேவா நம்ம சொன்ன மாதிரி வர இந்த டபுள் பாண்டிங் ஷிஃப்ட் ஆகும் ஓகேவா அதனால இது மைனஸ் சார்ஜ் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேவா இப்போ பாருங்க டெல் மைனஸ் இருக்கு பாருங்க CH3 CH2 இருக்கு பாத்தீங்களா இது எங்க ஜாயின் ஆகும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாதிரியே தான் ஓகேவா இங்க டெல் மைனஸ் வந்து என்ன பண்ணும் அப்படினா பிளஸ்ல வந்து ஜாயின் ஆகும் ஓகேவா இந்த MgBr இருக்கு பாருங்க டெல் பிளஸ் இருக்குல்ல இது இங்க ஜாயின் ஆகும் மைனஸ்ல இந்த ஆக்சிஜன் வந்து ஜாயின் ஆகும் அதே மாதிரி தான் கவனிங்க இந்த கார்பன் மேல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு O MgBr ஓகேவா MgBr இந்த சைடு பாருங்க சரி CH3 CH2 வந்து ஜாயின் ஆயிருக்கு ஓகேவா CH3 CH2 ஓகேவா அது ஜாயின் ஆயிருக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு ஒரு CH3 மெத்தில் குரூப் இருக்கு ஓகேவா ஒரு மெத்தில் CH3 நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு ஓகேவா CH3 CH2 சிங்கிள் பாண்ட் CH மேல O MgBr CH3 இருக்கு ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடைநிலை பொருள் தான் ஓகேவா இடைநிலை சேர்மம் இத என்ன பண்றோம் அப்படினா நீரார் பகுதியில் செய்யறோம் முன்ன செஞ்ச மாதிரி அதே மாதிரியே வாட்டர் அடிஷன் பண்றோம் அமிலத்தின் முன்னிலையில H+ வந்து கவனிங்க H2O இருக்குல்ல இது H+ ஆகும் OH- ஆகும் பிரியும் ஓகேவா இங்க ஆக்சிஜன் மைனஸ் இங்க பிளஸ் ஓகேவா முன்ன சொன்ன மாதிரியே இந்த H+ எங்க ஜாயின் ஆகுதுன்னா ஆக்சிஜனோட ஜாயின் ஆகும் இந்த OH என்ன பண்ணும் அப்படினா இந்த Mg கூட ஜாயின் ஆகும் நம்ம என்ன கிடைக்குதுன்னா CH3 CH2 CH ஓகே மேல ஆக்சிஜன் HOH OH நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
CH போட்டுடலாம் CH3 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன போகுது Mg இந்த மாதிரி OH Br ஓகே இது வந்து வெளியில போயிடுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரணி ஆல்கஹால் கிடைச்சிருக்கு செகண்டரி ஆல்கஹால் ஓகே நம்ம ஏன் ஈரணி ஆல்கஹால் சொல்றோம் அப்படின்னா கவனிங்க வினைசர் தொகுதி OH இருக்கு பாருங்க இங்க இருக்கா இந்த வினைசர் தொகுதி கார்பன்ல இங்க ஒரு எத்தில் குரூப் இருக்கு இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு ஓகேவா ரெண்டு அல்கைல் குரூப் இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம் ஈரணிய ஆல்கஹால் சொல்றோம் ஓகேவா அப்ப இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் பாருங்க 1 2 3 4 கார்பன் இருக்கா 4 கார்பன் என்ன சொல்றோம் பியூட்னு சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் எல்லாமே ஒற்றை பிணைப்பா இருக்கு ஓகேவா அதனால பியூட் பிளஸ் ஏ பியூட்டேன் ஓகே நம்பர் கொடுங்க 1 2 3 4 ஓகேவா நம்பர் கொடுத்தாச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 ரெண்டாவதுல OH இருக்கா அதான் 2 என்ன சொல்றோம் 2 ஆல் ரெண்டாவது கார்பன்ல OH இருக்கு அதனால 2 ஆல் பியூட்டேன் 2 ஆல் இது ஈரணி ஆல்கஹால் ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் ஓரணி ஆல்கஹால் பார்த்தோம் ஓரணி ஆல்கஹால் நமக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ண அஸ்டால்டிஹைட் இதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் ஃபார்மால்டிஹைட் பயன்படுத்தணும் ஓகேவா ஃபார்மால்டிஹைட் பயன்படுத்தி நமக்கு ஓரணி ஆல்கஹால் கிடைக்குது அந்த ஃபார்மால்டிஹைட் பதிலா அஸ்டால்டிஹைட் பயன்படுத்துறோம் ஓகேவா அஸ்டால்டிஹைட் பயன்படுத்தி நமக்கு ஈரணி ஆல்கஹால் கிடைக்குது ஓகேவா அடுத்து மூணு ஆல்கஹால் தயாரிக்கிறது அப்படின்னா இந்த அஸ்டால்டிஹைட் பாருங்க இதுக்கு பதிலா என்ன பண்றோம் ஒரு அசிட்டோன் எடுத்துக்கிறோம் ஓகேவா கீட்டோன் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் கீட்டோன் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு மூணு ஆல்கஹால் கிடைக்கும் அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம் ஓகே பாருங்க இப்போ நம்ம கிரிகோல்டு காரை நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா N பியூட்டைல் CH3 CH2 ட்ரைஸ் ஓகேங்களா கார்பன் இருக்கு 1 இங்க 3 பாருங்க ட்ரைஸ் போடுறோம் 3 4 இருக்கு இது அதாவது N பியூட்டைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்துக்கலாம் ஓகேவா MgBr ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இது டெல் மைனஸ் இது டெல் பிளஸ் ஓகேவா நம்ம என்ன சொல்றோம் மூணு ஆல்கஹால் தேவைப்படும் அப்படின்னா நம்ம அசிட்டோன் எடுத்துக்கலாம் ஓகேவா ஒரு கீட்டோன் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம் CH3 C டபுள் பாண்ட் O CH3 ஓகேங்களா இது என்ன பேர் அப்படின்னா பொதுவான பேர் அசிட்டோன் நம்ம ஈத்தர் சேர்த்துக்கலாம் ஓகேவா ஈத்தர் இது சிறந்த கரிம கரைப்பான் ஈத்தர் ஒரு சிறந்த கரிம கரைப்பான் அதை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பொருள்லாம் கரையில நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஓகேவா இதுக்கு என்ன பேர் யூபிசி பேரு 1 2 3 ஓகேவா மூணு கார்பன்ல ப்ரொப் கீட்டோ காம்பவுண்ட் இருக்கா ப்ரோப்படோன் ஓகேவா N பியூட்டைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்துக்கிறோம் மெக்னீசியம் புரோமைடு ஓகேவா இத ப்ரோப்பனோட வினைப்படுத்துறோம் முன்ன பார்த்த மாதிரியே இங்க ஷிஃப்ட் ஆயிடும் O- கார்பன் பிளஸ் ஓகேவா ஓகே இப்போ நீங்க முன்ன சொன்ன மாதிரியே இந்த டெல் பிளஸ் இருக்காங்க CH3 CH2 ட்ரைஸ் இருக்குல்ல N பியூட்டைல் பார்த்து எங்க ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த பிளஸ்ல ஜாயிண்ட் ஆகும் ஓகேங்களா அப்படி எழுதிக்கலாம் பாருங்க CH3 CH2 ட்ரைஸ் கார்பன் இந்த கார்பன் போட்டுருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் மேல பாருங்க O நம்ம என்ன ஜாயிண்ட் ஆகுது MgBr வந்து இங்க ஜாயிண்ட் ஆகுது இது பாருங்க டெல் பிளஸ் வந்து இந்த மைனஸ் கூட நம்ம பார்த்த மாதிரி தான் OMgBr ஓகேவா நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கு இங்க ஒரு CH3 இருக்கா இங்க பாருங்க
CH3 இருக்கு, இன்னொரு CH3 இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கா, அதை கீழே போட்டுங்க, CH3. ஓகேவா, நமக்கு இந்த இடைநிலை சேர்வும் கிடைச்சிருக்கு. ஓகேவா, இது என்ன பண்றோம் அப்படின்னா அமிலத்தின் முன்னிலையில் நீரார் பகுத்தல் செய்யணும். அமிலத்தின் முன்னிலையில் H+ அமிலம், H+ அமிலம் தான். ஓகேவா, அமிலத்தின் முன்னிலையில் நீரார் பகுத்தல் செய்யணும். H2O சேர்க்கிறோம். H2O நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். H+ ஆகும், OH- ஆகும் தெரியும். ஓகேவா, இந்த ஆக்சிஜன் மேல மைனஸ் சார்ஜ், இங்க பாசிட்டிவ் சார்ஜ். இந்த H+ இருக்குல்ல, இங்க ஜாயின் ஆகி ஆக்சிஜன் கூட இந்த OH- இருக்கு பாருங்க, இது Mg ஓட ஜாயின் ஆகி. ஓகேவா, CH3 CH2 ட்ரைஸ். ஓகேவா, இங்க மூணு CH இருக்கு இந்த இடத்துல, கார்பன் CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு OH. இந்த OH தான் ஜாயின் ஆயிடுது, பிளஸ் MgBr OH வெளிய வந்துருது. ஓகேவா, MgBr OH. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா மூவிணைய ஆல்கஹால்னு சொல்றோம். பாருங்க, மூவிணைய ஆல்கஹால். நம்ம ஏன் இந்த மூவிணைய ஆல்கஹால் சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல OH இருக்கு பாருங்க, வினைசேர் தொகுதி. இந்த கார்பன்ல இந்த சைடு ஒரு பியூட்டேன் குரூப் இருக்கு, ஒரு ஜெனரலா அல்கைல் குரூப் இருக்கு. இங்க ஒரு மெத்தில் குரூப், அங்க ஒரு அல்கைல் குரூப் இருக்கு. இங்க ஒரு அல்கைல் குரூப் இருக்கு. பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த கார்பன்ல மூணு பக்கம் என்ன இருக்கு, மூணு அல்கைல் குரூப் இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம், மூவிணைய ஆல்கஹால்னு சொல்றோம். ஓகேவா, ஓகே, இதுக்கு என்ன பேர் வைக்கணும் பாருங்க, நம்பர் கொடுங்க. 1 2 இந்த 3 இருக்கா, 3 4 5, 3 கார்பன் இருக்குனால 3 4 5 கொடுத்தோம் 6. ஓகேவா, டோட்டலா எத்தனை கார்பன் இருக்கு, 6 இருக்கு. ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா ஒரு பதிலீடு இருக்கு பாருங்க, இரண்டாவதுல என்ன இருக்கு, ஒரு பதிலீடு இருக்கு. ஓகேவா, 2 மெத்தில். நம்ம பதிலீடு ஃபர்ஸ்ட் நம்ம பயன்படுத்துவோம். எழுதுங்க, 2 மெத்தில். ஓகேவா, 2 மெத்தில் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 6 கார்பன் இருக்கா, அதனால ஹெக்ஸே, எல்லாம் ஒற்றைப்படை விட ஹெக்ஸேன். 2 மெத்தில் ஹெக்ஸேன். இரண்டாவது கார்பன்ல OH இருக்கா, 2 ஆட். 2 ஆட், இது இந்த மூவிணைய ஆல்கஹாலுக்கு பேர். ஓகேவா, 2 மெத்தில். இரண்டாவது கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, அதனால 2 மெத்தில் ஹெக்ஸேன். 6 கார்பன் இருக்கறதுல நம்ம ஹெக்ஸ் அப்படிங்கறோம். எல்லாம் ஒற்றைப்படை பாருங்க, என்ன சொல்றோம், ஏ ஹெக்ஸேன் பிடிச்சறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு வினைசேர் வந்து இருக்கு பாருங்க, OH. இது இரண்டாவது கார்பன் இருக்கறதுல 2 ஆல். ஓகேவா, நமக்கு மூவிணைய ஆல்கஹால் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பாருங்க எதை பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேவா, ஃபார்மால்டிஹைட் பயன்படுத்துறோம் அப்படின்னா ONE ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் அசிட்டால்டிஹைட் பயன்படுத்துறோம், அசிட்டால்டிஹைட் பயன்படுத்துற நமக்கு ஈதீன் ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், கடைசியா அசிட்டோன் ஒரு கீட்டோன் காம்பவுண்ட் பயன்படுத்திருக்கோம். கீட்டோன் காம்பவுண்ட் பயன்படுத்தினா நமக்கு மூவிணைய ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வகுப்பில் இந்த ஆல்கஹால் தயாரிக்கிறது ரெண்டு முறைகள் இருக்கு. ஓகேவா, ஹைட்ரோபோரேட்டம் அப்படிங்கிற முறையும் அந்த ஒடுக்கம் செய்யற முறையும் இருக்கு. ஓகேவா, இத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகேவா, நன்றி.